ஒரு மாதிரி நம்மளை கடுப்பேற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி மட்டுமே சீரியல் இப்போ கொண்டு போயிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணல் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கே எப்படி எடுத்து போகிறதுங்கிறது தெரிலங்கிறதுனால மிஸ்கம்யூனிகேஷனை வச்சே ஓட்டிடலாம். எல்லா சீரியல்லையும் மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கும். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க, இல்லை வந்து சொன்ன விஷயம் கரெக்டாக போய் சேராது, இல்லை சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஆனால் இந்த அளவுக்கு டம்மியாக இருக்கிறதுங்கிறதுலாம் வந்து மகாநதி சீரியலில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே இப்போ வந்து ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்காங்க. காவேரிக்கு வந்து இப்போ இவர் ஃபோன் பண்ணுவார், இவர் ஃபோன் பண்ணி வந்து நம்மள்ட்ட சொல்லுவாருன்னு நினச்சி கால் பண்ணால் இவர் ஏதோ ஃபோனை திருப்பி பண்ணுறேன்னார்ல, அதுக்காக அதையே யோசிச்சுட்டே ஃபோனை கையில் வச்சுட்டே இருக்காங்களாமா. ஆனால் வந்து திடீர்னு என்ன நினைக்கிறாங்களாமா, வந்து நம்மளோட தங்கச்சியும் நம்மளோட அக்காவும் வந்தாங்க, அவங்களுக்கு டீ கொடுக்க முடியலன்னு யோசிச்சாங்களாம். ஏமா அவன் வாழ்க்கையே இப்போ இருக்குமா இல்லையாங்கிற நிலமையில கிடக்கு, இதுங்களுக்கு இப்போ டீ குடிக்க முடியாமல் கிடக்குதுங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ உடனே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, டீ எல்லாம் போய் எடுத்து வந்து அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஃபோனை நடுத்தரில் விட்டு போயிட்டாங்க. இப்போ சரி ஓகே, அப்போ டீயை திருப்பி எடுத்து வந்து வெளில வராங்க, அவங்கள காணா, டீயை வச்சுட்டு திருப்பி நடந்தான் வெளில போகிறாங்க. அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போனோம், ஏன்னா வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் மனசு எல்லாமே அவரை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கு. அப்படின்னா அந்த ஃபோனை கையிலே தானே வச்சிருப்போம், அதை அங்கே அப்படியே விட்டுட்டு அப்படியே பெப்பேன்னு போயிடுவாங்களாமா. உடனே கரெக்டாக அந்த டைமில் விஜய் கால் பண்ண வராமா, அதை ராகினி எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அப்படின்னு அவங்க பேசுவாங்களாமா. உடனே இவருக்கு இங்கே வந்து வாய்ஸே தெரியாதாம்மா, என்ன நான் வந்து உன்னை சொல்லிட்டு வந்திருக்கணும், சொல்லாம வந்துட்டேன், சாரி, நீ தூங்கிட்டு இருந்தா உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீ என்னை தப்பாக நினைப்பேன்னு தெரியும், உனக்கு என் மாதிரி தப்பாக நினைக்க மாட்டேன்னு தெரியும், ஆனால் கோபம் இருக்குன்னு தெரியும், கோபம் இருக்குதானே அவர் கொஞ்சிக்கிட்டே இருப்பாராமா. இவங்க ஓங்குவாங்களாம், ஊன்னொன்னே அவர் நம்பிடுவாராமா. என்ன எல்லாருமே லூஸ் ஆகிட்டாங்களா அந்த கதையில் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒன்றும் புரியல. காவேரி இந்த பக்கம், விஜய் அந்த பக்கம், எல்லாருமே. ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வந்து டீ குடிக்கலான்னு வந்தாங்க, எங்கே டீ குடிக்காமல் போயிட்டீங்க நீங்கள், யமுனாவுக்கு டீ போட்டு வச்சிருக்கேன், அவளை வர சொல்லுங்கள் திருப்பி வீட்டில் இருந்துங்கிற மாதிரி ஏதோ வளர. உடனே பைத்தியமா நீ அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு, நீ என்ன தூங்கிட்டு இருந்த, உன் புருஷனை பார்த்துக்காம ஒழுங்கா போய் வீட்டில் போயிரு, அவரை போய் பார்த்துக்கோ அப்படின்னா, சரி ஓகே என்னை குழப்பாதீங்க அப்படின்னு கிளம்பி அவங்க போகிறாங்க. இதுக்கு நடுவில் சுயநலத்தின் உச்சக்கட்டமாக ஒரு கேரக்டர் சுற்றுவதில்ல, சி அப்படின்னு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் பேர்னா யமுனா. அது வந்து இப்போ தனியாக இப்போ தன்னோட மனசில் இருக்க ஆதங்கத்தை குமரன் நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது இவங்க அப்படியே குமரனை துரத்தி விட பார்க்குறாங்க, நிவின் மனசு மாறக்கூடாதுன்னு. இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?